ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம டம்ளரை வச்சு எப்படி இட்லி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். டம்ளர் வந்து ரொம்ப குட்டி குட்டி டம்ளராக எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரியே நம்ம இட்லி சுடுறதுக்கு இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி நம்ம இட்லி சுடும்போது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் வயிறு வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். டம்ளர் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க, ரொம்பவே பெருசாலாம் எடுக்கக்கூடாது. அப்படி ரொம்ப உங்களுக்கு பெரிய இட்லி மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டம்ளர் இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 6-7 டம்ளர் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன டம்ளராக எடுத்துக்கோங்க. டீ குடிக்கிற டம்ளரோட சின்ன டம்ளர் என்னோடது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவுனதுக்கு பின்னாடி இட்லி மாவு வந்து ஊற்றிக்கலாம். இட்லி மாவு இட்லிக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான். அதாவது ரொம்ப நிமிர ஊற்றாதீங்க. மாவு முக்கால்வாசி ஊற்றினா போதும். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் வெந்து வரும்பொழுது பொங்கிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வேகும்பொழுது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். இப்போ சாதா இட்லி வந்து ஒரு 10 நிமிஷம்னா இது வந்து ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம குழந்தைங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எதுவாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லிலாம் வந்து இட்லியான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி கொடுக்கும்போது இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுக்கிட்டேன். எல்லா டம்ளரையும் வந்து உங்கள் இட்லி பாத்திரத்துக்கு எப்படி வந்து செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு பின்னாடி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், 15 நிமிஷம் வந்து எனக்கு ஆச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து இட்லி வந்து நல்ல பஃபியாக நல்லா வெந்திருக்குது. ஒரு கத்தி வந்து விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா என்னண்டு. இல்லாட்டி மறுபடியும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இட்லி வந்து டம்ளர் ஊற்றி எடுக்கும்பொழுது கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் பார்த்து வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்கும் பொழுது எல்லா கார்னர்லேயும் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா ஆற விட்டு எடுங்க. பின்னாடி டம்ளரை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க. அப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடும். ஆறினதுக்கு பின்னாடி கொஞ்சம் பொறுமையாக வந்து கத்தி வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து நல்லா தடவி விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா ரொம்ப சுட வந்து நம்ம எடுக்கும்போது டக்குன்னு எல்லா இட்லியும் வந்து உடையிற சான்ஸ் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இட்லி வந்து 1-2 சாப்பிட்டாலே ரொம்பவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம குட் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடனுக்கு வரும்.